இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷிடம் அம்மா இறந்து விட்டதாக கூறி எக்ஸ் தளத்தில் உருக்கமாக வீடியோ பதிவிட்டு பண மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இணைய மோசடியில் இசையமைப்பாளர் ஏமாற்றப்பட்டது எப்படி? தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் வெற்றிகரமாக வலம் வருபவர் ஜிவி பிரகாஷ்குமார். நடிப்பு, இசை என இரு பிரிவிலும் வெற்றி வாகை சூடி வரும் ஜிவி பிரகாஷ் யாரேனும் உதவி என்று கேட்டால் உடனடியாக தன்னால் முடிந்த பணத்தை உதவியாக செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் ஒரு எக்ஸ்தல கணக்கிலிருந்து ஜிவி பிரகாஷுக்கு உதவி கேட்டு வீடியோ பதிவு ஒன்று வந்துள்ளது. அந்த உருக்கமான பதிவு ஜிவி பிரகாஷை மனம் நெகிழ வைத்திருக்கிறது. அதில் எங்களுக்கு சிறு வயதில் அப்பா தவறிவிட்டார், அம்மாதான் வேலைக்கு போய் படிக்க வைத்துக் கொண்டிருந்தார், இப்போது அம்மாவும் இறந்து விட்டார், இறுதிச் சடங்கு நடத்துவதற்கு கூட பண வசதி இல்லை, இதனால் தானும் தங்கையும் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறோம், அம்மாவின் இறுதிச் சடங்கை செய்வதற்கு உதவி செய்யுங்கள் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து மனம் உருகி போன ஜிவி பிரகாஷ் அந்த பதிவை அனுப்பியவரின் செல்போன் நம்பரை வாங்கி அவரது வங்கிக் கணக்கிற்கு 20,000 ரூபாய் பணம் அனுப்பி வைத்திருக்கிறார். மேலும் தான் பண உதவி செய்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து தனது சமூக வலைதளத்திலும் பதிவிட்டார். அதை பார்த்து பலரும் அந்த கணக்கிற்கு பணம் அனுப்பி வைத்தனர். ஆனால் அதன் பிறகு நிகழ்ந்த சம்பவங்கள் தான் இதில் ட்விஸ்டை ஏற்படுத்தி இருக்கிறது. தனது அம்மா இறந்து விட்டதாக சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட வீடியோ பதிவு 3 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சமூக வலைதளத்தில் உலவி வந்திருக்கிறது. அந்த வீடியோ ஏற்கனவே யூடியூபில் உலவி வருவதாகவும் அதை ஜிவி பிரகாஷுக்கு ஃபார்வர்ட் செய்து யாரோ நன்கு ஏமாற்றி இருக்கிறார்கள் என்றும் சோசியல் மீடியாவில் ஆதாரத்துடன் பதிவிட்டு வருகின்றனர். இது போன்ற மோசடி நபர்கள் இருப்பதால் உதவும் குணம் படைத்த பலரும் பின்வாங்கும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. இதனால் உண்மையில் உதவி கேட்பவர்களுக்கும் சிக்கல் ஏற்படுகிறது.